டிஎம்டிவி செய்திகள். வணக்கம். இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. செய்திகள் வாசிப்பவர் சுபாஷினி நவரத்னராஜா. செய்தியாசிரியர் அழகன் கனகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநாவில் தீர்மானம் எடுக்கும் வரை கூட்டமைப்பு பேச்சுவார்த்தைக்கு செல்லாது என்கிறார் செல்வராசா எம்பி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு மத்திய இணை அமைப்பாளராக ஹிருனிகா நியமனம். சீன கடற்படைக்கு சொந்தமான 2 கப்பல்கள் திருமலையில் நங்கூரமிட்டுள்ளன. புகைத்தல் எதிர்ப்பு தினமான இன்று கொழும்பில் விழிப்புணர்வு ஊர்வலம். வத்தளை பிரதேச சபைக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவில் ஜேவிபி முறைப்பாடு. தமிழர்களின் புத்தாண்டான தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடும் உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை டிஎம்டிவி தெரிவித்துக் கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மார்ச் மாதம் நடைபெறவிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தீர்மானம் எடுக்கும் வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தைக்கு செல்லாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா தெரிவித்தார். பேச்சுவார்த்தை விடயத்தில் நாங்கள் பல தடவைகள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறான நிலையில் கூட்டமைப்பு பேச்சுவார்த்தைக்கு சென்றால் உலகத்திலேயே அது போன்ற முட்டாள்தனமான செயல் இல்லை என்றே கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு காந்திபுரம் கிராமத்தின் பத்னி அம்மன் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். யுத்த காலத்தில் உதவி புரியாத சர்வதேசம் உரிய தீர்வினை பெற்றுத்தரும் என நாம் நம்புகின்றோம் என்றார். வரவு செலவு திட்ட இறுதி நாளன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஜனாதிபதி கூட்டமைப்பை அழைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிப்பதற்காக யுத்தத்தினால் ஏற்பட்ட அழிவு விவரங்கள் தொடர்பில் அரசாங்கம் பொய்யான தகவல்களை திரட்டி வருகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பேமச்சந்திரன் யாழில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தார். சீன கடற்படைக்கு சொந்தமான 2 கப்பல்கள் திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. இந்த கப்பல்களில் ஒன்று சீனக்குடா அஷ்ரப் துறைமுகத்திலும் மற்றது வெளித்துறைமுகத்திலும் நங்கூரமிட்டுள்ளன. இந்த 2 கப்பல்களும் 3 தினங்களுக்கு திருகோணமலை துறைமுகத்தில் தரித்து நிற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு மத்திய இணை அமைப்பாளராக ஹிருனிகா பிரேமச்சந்திர ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கான நியமன கடிதத்தினை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அலை மாளிகையில் வைத்து ஹிருனிகா பிரேமச்சந்திரவிடம் கையளித்தார். இவர் சுட்டுக் கொல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் மகள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை ஹிருனிகா பிரேமச்சந்திர மேல்மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. புகைத்தல் எதிர்ப்பு தினமான இன்று 13ஆம் திகதி கொழும்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று நடத்தப்பட்டது. தாமரை தடாக அரங்கிற்கு அருகிலிருந்து ஆரம்பித்த ஊர்வலம் விஹார மகாதேவி பூங்காவை சுற்றி இடம்பெற்றது. சுகாதார அமைச்சு, இலங்கை மருத்துவ நிர்வாகிகள் சங்கம் மற்றும் மதுபானம் போதைப் பொருள் தொடர்பான தகவல் மத்திய நிலையம் ஆகியன இணைந்து இன்றைய தினத்தை புகைத்தலுக்கு எதிரான தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வத்தளை பிரதேச சபைக்கு எதிராக அந்த சபையின் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் ஜூட் கிறிஸ்தோபர் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். வத்தளை பிரதேச சபைக்கான வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் போது தான் உட்பட உறுப்பினர்கள் 4 வரை சபைக்குள் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை என்றும் இது திட்டமிட்ட செயல் என்றும் அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வசமுள்ள வத்தளை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் முதல் தடவை தோற்கடிக்கப்பட்டது.
இரண்டாவது தடவை சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட தினத்தன்று காலதாமதமாகி வந்ததாக கூறியே சபை நடவடிக்கையில் பங்கேற்க 4 அனுமதி மறுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். அனைவருக்கும் இனிய தைத்திருநாளாக அமைய வாழ்த்துக்கள். வணக்கம்.